அப்படியே அவ அத்தைக்காரி மறுபடியும் வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்கு. இவ பேச்சு நடத்த எதுவுமே சுத்தப்படலை. பொட்ட பிள்ளையா பொழுதோட சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்கணும். இன்னொரு தடவை ராத்திரியில அவ வீட்டை தாண்டட்டும், கெண்டக்கால உடைக்கிறேன். கோபுரத்தை பாருங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. இங்க என்ன துப்பாக்கி வச்சு சுடல, ஃபுல்லா திட்டு வாங்கிட்டேன். நான் இந்த ஊருக்கு வந்திருக்கவே கூடாது. ஹாஸ்டல்ல தான் 4 மணிக்கு எந்திரி, 6 மணிக்கு குளி, 8 மணிக்கு காலேஜ் போன டைம் டேபிள் டார்ச்சர். சரி, நம்ம ஊரு நம்ம வீடு ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா எங்க போன, ஏன் போன, இங்க நிக்காத அங்க நிக்காத, இத பண்ணு இது பண்ணாதன்னு. புலம்புறேன்ல. மிஸ்டர் ஒயிட், நாளைக்கு மட்டும் உங்களை நேர்ல பார்த்தேன். கோபுரம் பதில் சொல்லுமா, மொண்டையிலே கொட்டணும். என்னத்தா பாட்டி, ஏண்டி இந்த கிழவி கிட்ட என்னை மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறேன்னு அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியா? உங்க அப்ப உன்னை படிக்க வச்சிருக்கான், அதனால எப்படி நாசுக்கா பேசி பழகிறதுன்னு உனக்கு தெரியுது. என் அப்பா என்னை படிக்க வைக்கலையத்தா. இந்த ஊர் மண்ணு மாதிரியே கரடு முரடா எனக்கு வார்த்தைங்க வருது. இம்பிட்டு வயசுக்கு அப்புறம் அதை எப்படித்தான் பிடிச்சு நிறுத்துவேன்? இந்த வயசுலதான் பட்டாம்பூச்சி மாதிரி அங்கே இங்கேமா சுதந்திரமா தெரியணும். வசந்த, புத்திக்கு புரியுது, ஆனா அவமானப்பட்ட வலி உசுருக்குள்ளேயே கடந்து உறுத்துது. உருவி வெளியே வீச முடியாத அளவுக்கு ஆழத்துல கடக்கு. என் கௌரவத்தை பூரா அந்த பால்கோவாக்காரன் காலடியில போட்டுப்புட்டா உன் அத்தைக்காரி. அவனும் செருப்பு காலால நல்லா போட்டு மிதிக்கிறான். என் ஈர கொலையவே மிதிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ பாட்டி, அழாதீங்க. இல்லத்தா, நீ தப்பு பண்ண மாட்ட. மறுபடியும் இந்த ஊருக்கார பயலுக முன்னாடி தலை குனிஞ்சு நின்னுடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எச்சரிக்கையா இருப்போம்னு நிதானம் இல்லாம ஏதோ பேசி போடுற. அப்புறம் ஐயோ, முத்தம் கொடுத்து வளர்த்த என் பேத்தியே நானே அழ வச்சுட்டேனேன்னு ராத்திரி பூரா தூக்கம் வரமாட்டேங்குதுமா. மன்னிப்பு கேட்கணுமா? பாட்டி, கிளவி வாய் விட்டு என்ன மன்னிச்சிருத்தான்னு கேட்டாதான் என்ன மன்னிப்பியா? ஐயோ, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நெசமாவா?
ஆ? நிஜம்தான். எங்க அப்பனை விட உன் அப்பன் புத்திசாலி, அறிவா வளர்த்திருக்கான்ல. சரித்தா, ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காத, தலை வலிக்கும். நீ போய் படுத்து தூங்கு. ஒர்க் ஆகுதே. உன்கிட்ட சொன்னா பதில்லாம் கிடைக்குது. அது கிட்ட இருந்து நிச்சயமா ஒரு பதில் வரும். Mr. White, I'm impressed. கார்த்தி, ஆ? சீக்கிரம் கார்த்தி. டேய் பவுனு, அதுல அதை மாட்டிட்டியா? எப்பா ஒயர்லாம் மாட்டிட்டேன்பா, நீ போடுப்பா. ஆ, சரிடா. டேய் நீ அதை ஆன் பண்ணு. ஆன் பண்ணி வச்சுட்டேன். டேய் அதையாண்டா குப்புற வச்சிருக்க? அதை சரிப்பா, கவுத்தி வை. கவுத்தி வச்சிடுறேன். டேய் நீ அதை திருகு. வைடா, வைடா, டேய், 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 பா, பா, பா. டேய், டேய். டேய் சுப்பராஜ், சப்பு சப்புன்னு அடிச்சு போடுவான் பாத்துக்க. டேய் அதான் அங்க கரு பொருங்குதுல்ல, இதை எதுக்கு போட்டு திரியிட்டு இருக்க? முத சவுண்ட செக் பண்ணு. டேய் இத அங்க மாட்ட கூடாடா. சரிண்ணே, அது தூக்கி சரிண்ணே, இங்க நான் மாட்டறேன். ஏப்பா, ஒண்ணு ஆஃப் பண்ணுங்க, இத குறை குறைன்னு இருக்கு. டேய் இருடா இருடா. டேய் என்ன அந்த இந்த பெரிய கத்து பட்டனை கம்மி கத்துது? பண்றா. ஹத்தி. பவுனு இப்ப கேக்குதா? எங்கப்பா கேக்குது? திரும்பவும் குறை குறைன்னு தான் கேட்டு இருக்கு. டேய் அது இல்ல, இங்க கூட. டேய் மறுபடியும் அதே சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இரு, ஏப்பா, இரு. கார்த்தி. இப்ப வரும் பாரு. எதுக்கே சிரமப்படுற? நம்ம கோயில்காரங்கள்ட்ட சொன்னா அவங்க பாத்துக்க போறாங்க. அண்ணே, எதுக்குண்ணே? நம்ம கோயில் செட்டு தான் இங்கேயே இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். சாயந்தரமா பூஜைக்கு பாட்டெல்லாம் பக்காவா ரெடி அப்படியா? ஆயிடும். நீங்க போயிட்டு ஆக வேண்டிய வேலை எல்லாம் நிறைய சரி, இருக்கும். சரி. பாருங்க. நம்ம பாத்துப்போம், விடுப்பா. டேய் பவுனு, மாப்ள, டயர்லாம் கரெக்டா நான் இருக்கு ஒயர் பாரு. எல்லாம் கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஒரு தடவை கொடுத்து பாரு. இந்தா இப்ப பாரு. அண்ணே டீனே டேய் வேணாண்டா, அவனுக்கு கொடு. இந்தாங்கண்ணே. கொண்டாடா. மாப்பிள கார்த்தி, உனக்கு போன் வருதுல, நீ போய் பேசு. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன ஆம்பிளி பேரு, ஸ்பீக்கர் இருக்கிறது 4 கம்பி, மாத்தி மாத்தி நான் சொல்லிக்கிறேன். நீ போ அங்கிட்டு. சரி, பாத்துக்கோ. போ போ, இந்த போய் பேசி போன பேசு போ. வந்துடுறேன். இடம் ஹலோ. கிடைச்சு. அறிவு கட்டவன, அந்த கருப்பு ஒயரை தூக்கி இதுல கொடு, அதை தூக்கி இதுல கொடு. ஜெயதீஷ்ண்ணா, அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய் நீ என்ன ஊடால போ, அங்க போய் சீரியல் செட் மாத்து போ. ஐயோ அண்ணா வேண்டாண்ணே. என்னத்தை இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? இந்த ஒயரை தூக்கி அதுல சொருகி எப்படி பாடும் பாரு. அண்ணா இல்லண்ணே, கடை வியாபாரத்தை மட்டும்தான் நான் பாக்குறேன். கணக்கு வழக்கு பூரா தங்கச்சி சோபனா தான் பாக்குறா. அந்த பட்டன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி அப்படியே சவுண்ட் எடுத்து வருதான்னு பாப்போம். பாடிடுச்சு பத்தில. ஏய் அண்ணா இங்கண்ணா. இல்லண்ணே. டேய் சூப்பர். அது இல்லண்ணே. சோதி தரல பாட்டப்பட்ட வெறுப்பத்துறீங்க. அண்ணா என் தங்கச்சியில முதலமைச்சரே கேள்வி கேட்கிறாள்ண்ணே, அவகிட்ட எல்லாம் எதுவும் பேச முடியாதுண்ணே. இருக்கிற பாக்கியை நீங்க செட்டில் பண்ணுங்க, அப்புறமா நான் பேசிட்டு கூப்பிடுறேன். சரியா? கூப்பிடுறேன், கண்டிப்பா கூப்பிடுறேன். நம்பிக்கை வளர்த்து வீடு நம் காதல் ஜோதி கலை. ஏய்.
ஜோதியை எரிக்கும் ஜோதியப்படி ஜோதியை எரிக்கும் மார்கழி திங்களா. செம்ம பாட்டு இல்லைண்ணே? செம்ம மியூசிக்ண்ணே. வலுவா விழுந்துருச்சு போல. அங்க இருந்து பாட்டை முத்தடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சவுண்டு வைக்கிறியோ சவுண்டு கொன்றுவேன். ஏற்கனவே ஜோதிங்கிற பேரால தான் ஏகப்பட்ட பஞ்சாயத்து. அதானே பார்த்தேன். இதுல அவ பேர்ல பாட்டு வேற. ஏப்பா கார்த்தி, ம், உனக்கு சோதிய பிடிக்காதுங்கிறது வைரமுத்து ஐயாக்கு தெரியாதுல்லப்பா. அதனாலதான் அவர் பாட்டுல எழுதிட்டாரு. ஏய் சிரிப்பான்னு பார்த்தா முறைக்கிறான். அண்ணே ம், டீ கேவலமா இருக்குதுண்ணே. முதல்ல கடைய மாத்தணும்னே. ம். டேய் சொடல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியாடா? உண்மையா தான் சொல்றேன், டீ ரொம்ப கேவலமா இருக்குண்ணே. ஏய். எல்லாம் என் தலையெழுத்துடா. டேய் இங்க பாரு, முதவும் கடைசியுமா சொல்றேன், ஜோதிங்கிற பேர்ல பாட்டு கூட என் காதுல விழக்கூடாது. புரியுதா? ஏப்பா கார்த்தி, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. ஆ? என்னது? நீ எங்கிட்ட வாப்பா சொல்ற. நீ வாப்பா எதுக்குடா? சொல்ற. வான்னு சொல்றல்ல, வா. ஏப்பா நீ எம்பிட்டு வெகுளியான பைய. இம்பிட்டு வெறுப்ப உன் மனசுக்குள்ள வச்சிருக்கிறது உனக்கு நல்லது இல்லப்பா. அதெல்லாம் ஆபத்தும் கூட. அப்படின்னு நான் சொல்லலப்பா. பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்ணி பல டாக்டர்கள் சொல்லியிருக்காங்கப்பா. அதனால அதனால இல்லப்பா கார்த்தி, உனக்கு உலக பிரசித்தி பெற்ற மருந்து ஒண்ணு வாங்கி தரேன். அதை சாப்பிட்டு உன்னோட உடம்பையும் மனசையும் சரி பண்ணிக்க. மருந்தா? ஆமாப்பா, நான் என்ன உன்ட்ட பொய்யா சொல்லுவேன்? இங்க பாரு, நம்மளே என்ன நீ வா வாப்பா. அண்ணே அச்சு ஒண்ணே. அண்ணே சித்தப்பாக்கு ஏய், ஃபோன் பண்ணி. நல்ல வேலை மறந்தே போயிட்டேன். பாத்தியா இல்லையா? சித்தப்பாவை கூப்பிடும். அண்ணே வேணாண்ணே. டேய் நம்ம சித்தப்பாடா, ஏன்டா வேண்டாங்கிற? அதனாலதான்ப்பா வேணாங்கிறேன். ஆ? பெரியவருங்கிற ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? நீ முதல்ல குடியா. ஏன்டா நீ குடிண்ணே. என் சித்தப்பா மேல அம்புட்டு மரியாதையாடா வச்சிருக்கீங்க நீங்க? பாரு மகனே, சித்தப்பா. சித்தப்பாக்கு தெரியாம இந்த கலவாணி பயலு கூட சேராதன்னு சொன்னா கேக்குறியா? நீ உன்னை குடிக்க வச்சு கெடுக்கிறாங்க பாரு. சித்தப்பு, நான் ஒண்ணு அவனை குடிக்க வச்சு கெடுக்கல. வாழ்க்கைய படிக்க வைக்கிறேன். ஜோதி மேலையும் தர்மா மேலையும் அடி மனசுக்குள்ள கோவம் அப்படியே நெருப்பா புதஞ்சு கிடக்கு. அதுக்கு குடிச்சா கோவமெல்லாம் போயிடுமா? கண்டிப்பா போயிரும்ல. ஏண்டா எம்புட்டு பேர் ஏச்சு பேச்சு வாங்கிக்கிட்டு எங்க அண்ணன் கிட்ட தினம் தினம் திட்டு வாங்கிக்கிட்டு கோவப்படாம இருக்கிறல்ல, அதுக்கு காரணம் என்ன? இந்த மருந்துதான். டேய் மகனே, நீ குடிடா. சுப்பு, எனக்கு ஒண்ணு சுடலைக்கு ஒண்ணு வெட்டு. சித்தப்பு, இந்த சபையை கூட்டினது நானு. அதனாலதான்டா உன் தலைமையில குடிக்கிறோம். டைமிங்கா பேசுறேன், டார்ச்சர் பண்றானே. நீ வெட்டு. பவுனே, சரி, சித்தப்பா. நீ தான் இன்னைக்கு ஸ்பான்சரு. டேய் சித்தப்பாக்கு ஒண்ணு போட்டு டேய் சுப்பு. அவெல்லாம் முத ரவுண்டுக்கு மோந்து பார்த்ததுலயே மயங்கி போயிட்டான். ஏனே உனக்கு அந்த ஜோதி மேல அப்படி என்ன கோவம்? ஏய், கோபம் இல்லடா, கொலவெறி. அப்படியாட மோன? டேய் சொல்லல. அண்ணே இன்னொரு இளநீ கொத்துடா. இனி எங்க இளநீ இருக்கு? ஆ? ஆ? அதா
சுப்புராஜ் வாசனை பார்த்துட்டு வச்சது அப்படியே இருக்கு. அத வேணா குடி. எடு எடு எடு. மகனே பாத்துடா, பார்த்து குடிடா நீ குடிடா. குடி மகனே பார்த்து சிந்தாம குடிடா, கீழே எல்லாம் சிந்துது பாரு. சித்தப்பா, அந்த ஜோதியால எனக்கு எம்புட்டு பிரச்சனை சித்தப்பா. ஒரு அப்பாவி இளைஞன் என் நண்பன் பவுனு இவனை மிரட்டி பால்கோவை தூக்கிட்டு போயிருக்கா. டேய், அது தப்புல்ல? தப்பு தப்பு தப்பு, பெரிய தப்பு. அந்த தப்ப நான் தட்டி கேட்டேன். இது தப்பா? சொல்லுங்க சித்தப்ப, இது தப்பா சித்தப்ப? அவ அவங்க வீட்டுல இருந்து எங்கேயோ போயிட்டாலாம். அதுக்கு அவங்க அண்ணன் அட்டாக் பண்றான் ஆளுங்களோட. ஏண்டா என்னை பார்த்தா எப்படா தெரியுது? வீடு பூந்து அப்படியே பொம்பளை பிள்ளைய தூக்குற மாதிரி தெரியுதாடா? இல்ல, நீ யாரா? யாரு? என் நண்பன் கார்த்திக், ஜென்டில்மேன். அப்பாவுக்கு பண்ண சத்தியத்தை காப்பாத்தின உத்தமண்டா. டேய் பேசாம இருடா. அவன் என்ன பட்டிமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கான்? கை தட்டுறீங்க? நீ சொல்றாமா அவனை அந்த ஜோதியை என்ன பண்ணலாம்னு இருக்க? என் நண்பன் நிம்மதி இல்லாம இருக்கிற மாதிரி அவளும் நிம்மதி இல்லாம இருக்கணும். டேய் எந்திரா. ஏன் சித்தப்பு? கோபம், வெறுப்பு, அவமானம் இதெல்லாம் ரொம்ப நாளா மனசுக்குள்ள வச்சுக்கவே கூடாது. அப்பைக்கு அப்ப டப்புன்னு காலி பண்ணல, நம்ம நிம்மதி காலி ஆயிடும். எல்லா பகையும் இன்னைக்கு இப்பவே முடிச்சிடணும். காலையில மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏண்டா என்ன ஆங்கற? ஒரு பெரிய மனுஷன் சொல்றப்ப சரிங்க ஏன்னு கேட்டுக்காம அப்படின்னு சந்தேகமா கேக்குற? ஏய் எந்திரிப்பா, எந்திரி. அவன் சுப்புராஜ், அவன் தம்பி சுப்புராஜ். ஏய், முக்கா முடியில 3 சொட்டை குடிச்சுப்புட்டு எப்படி மயங்கி கிடக்குறேன்? இவனை கூட்டிட்டு போய் நீ என்னையா பண்ணுவ? இதோ யாரா? நம் போர் படை வீரன். போலாண்ணே. ஆமா, வா 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 வா. எப்பா எப்பா, இதுக்கு மேல தள்ள முடியாதுப்பா. எனக்கு கையெல்லாம் வலிக்குதுப்பா. அதான் பெட்ரோல் இருக்குல்ல, ஓட்டிக்கிட்டு வரலாம்ல. டேங்க் ஃபுல்லா தானே வச்சிருக்கேன். டேய், ஏன் டேங்க் ஃபுல்லா இருக்குல்ல? அரசாங்கம் என்னடா சொல்லிருக்கு? என்னடா என்னடா சொல்லுது? குடி போதையில் வாகனம் அதே அரசு குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுதே. அதை ஏன்டா எவனுமே கேட்க மாட்டேங்க? அரசாங்கமே என்னைக்கு விக்கிறத நிப்பாட்டுதோ அன்னைக்கு கேட்போம். இவங்க அப்ப மைய பாசத்துல தீய வைக்க. சூப்பர் சித்தப்பா, கரெக்டான பாயிண்ட் சித்தப்பா. டேய் கார்த்தி, என்னடா ஜோதி வீட்டுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டா வந்து நின்றுக்கோம்டா. ஜோதி வீடா? இது வக்கீல் ஜெயராம வீடுடா. டேய் கார்த்தி, இறங்குடா, இறங்கி சவுண்ட குர்ரா, இறங்குடா. ஸ்டாண்ட யாரா உங்க அப்பா வந்து போடுவாரு? எங்க அப்பா மெடிக்கல் லெவல்ல இருக்காரு. உங்க அப்பாவை வந்து ஸ்டாண்ட் போட சொல்லட்டுமா?
வேணாம்னே ஸ்டாண்ட நாம் போடுறேன் போடு போடு ஏய், போடு என்னடா ஹேண்ட் பிரேக் கேள்விப்பட்டிருக்கேன் hand போட்டுட்டோம்னே பாருண்ணே நீ பாருண்ணே ஏய், ஜெயராமா நான் யார் தெரியுமா? நான் தான் சரஸ்வதிங்கிற அபலை பெண்ணின் அண்ணன் சடையாண்டி அலையஸ் ராம்குமார். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் விடலை பருவத்துல விட்டேத்திய திரிஞ்சேன். அதனால நீயும் உன் தம்பியும் சேர்ந்து என் தங்கச்சி புருஷனை கொன்னதை கண்டும் காணாம விட்டுட்டேன். பாரு என் சித்தப்பா பாயிண்ட. ஏய் கார்த்தி என்னடா சித்தப்பா பிளாஷ்பேக்குலாம் போயிட்டு வர்றாரு. ஏய், இத்தனை வருஷ கோபத்தை ஒரே நேரத்துல காமிச்சாரு. அந்த ஜெயராமனால தாங்க முடியாது. ஏய், என் சித்தப்பனை யாருன்னு நினைச்சா? யாரு? அப்படியே கும்முன்னு எறிகிற காட்டு தீடா. பத்திக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். பத்தி எரிய ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்க, அப்படியே அம்பிட்டு பயில பஸ்பமாயிருவாங்க. சித்தப்ப யூ கண்டினியூ சித்தப்ப. இப்ப என் கண்ணு திறந்துருச்சுடா. அறிவு கண்ணு மட்டும் இல்ல, வீரத்தின் ஊற்று கண்ணும் திறந்துருச்சுடா. உபயம் ஆல்கஹால். மொத்தம் கொண்ட யானடா. சித்தப்ப கண்டினியூ பண்ணு சித்தப்ப. இடியட்ஸ் இவனுங்கள